லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அட்சய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் தள்ளுபடி மே 12 வரை. ஹரியானாவில் ஆளும் பாஜக அரசுக்கு அளித்த ஆதரவை 3 சுயேட்சை எம்எல்ஏக்கள் வாபஸ் பெறுவதாக அறிவித்துள்ளனர். 90 உறுப்பினர்களை கொண்ட ஹரியானா சட்டப்பேரவையில் முன்னாள் முதல்வர் மனோகர்லால் கட்டார் தனது பதவியை ராஜினாமா செய்த பிறகு நயாப் சிங் சைனி முதல்வராக பதவியேற்றார். இதனால் லால் கட்டாரின் கர்னால் தொகுதி காலியானது. ராணியா தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ பாஜகவில் இணைந்து தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். தற்பொழுது 88 உறுப்பினர்களே உள்ளதால் பெரும்பான்மைக்கு தேவையான உறுப்பினர்கள் 45 என்ற நிலையில் சுயேட்சைகளின் ஆதரவோடு பாஜக வசம் 46 எம்எல்ஏக்கள் இருந்தனர். இந்நிலையில் சுயேட்சை எம்எல்ஏக்கள் 3 பேர் பாஜகவிற்கு அளித்த ஆதரவை வாபஸ் பெறுவதாகவும் காங்கிரசுக்கு தங்கள் ஆதரவை வழங்குவதாகவும் ஹரியானா காங்கிரஸ் தலைவர் மற்றும் ஹரியானா சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் முன்னிலையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டனர். இதனால் பாஜகவிற்கான பெரும்பான்மை பலம் 43ஆக குறைந்ததால் ஹரியானாவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. ஹரியானாவில் 2024ஆம் ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த அறிவிப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.